இது மக்களுடைய நிர்வாகம். நான் வரேன் நீ வரேன்னு ஒன்றா ஃபைட் பண்ணிக்கலாம், அதை ஒன்றா செஞ்சு காட்டலாம். மக்களுடைய ஒப்பீனியன்ஸ், மக்கள் மனசில் யார் குடி இருக்கிறாங்களோ. ஒரு காலத்தில் புரட்சித் தலைவர் இருந்தாங்க, ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையா இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இப்போ டிஎம்கே வந்திருக்குது. மக்கள் மனசில் யார் குடியிருந்து இருக்கிறாங்களோ மக்களுடைய ஓப்பு அவங்களுக்கு தான். மது கடை ஒழிக்க மாட்டாங்க, மது இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்களா? அது சும்மா வரது அரசியலுக்கு வர்றதுக்கு கேட்பாங்க, மது கடை ஒழிப்போம் மது கடை ஒழிப்போம். யார் இருந்தாலும் ஒழிக்க, ஏன்னா அதில் தான் பைசா, அரசியல் நடத்துறது அதில் தான் நன்றாங்க. எங்களுக்கு திருத்தே இல்லையே, எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஏதோ ஏழைங்களுக்கு ஏதோ செய்தால் தானே நாங்கள் இது பண்ணுறதுக்கு, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு மட்டமான ஆட்சி நான் பார்க்கல. நான் ஏற்கனவே திமுகவில் தான் இருந்தேன், கலைஞர் இருக்கும்போது திமுகவில் தான், கோபாலபுரத்தில் தான் நான் இருந்தேன் சின்ன வயசுலேருந்து. ஸ்டாலின்லாம் அப்போ படிச்சிருந்தார். ஆனால் இது மாதிரி ஒரு மட்டமான ஆட்சி நான் பார்க்கல. இப்போ நாங்கள்லாம் குடிகார புருஷனை வச்சு அவ்வளோ கஷ்டப்படுறோம். பெண்கள் சம்பாரித்து அவனுக்கு குடிக்க நாங்கள் கொடுத்துட்டு வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். அந்த குடியை நிப்பாட்டலாம்ல. ஆட்சி மாதிரி ஒரு மட்டமான ஆட்சி எங்கேயுமே இல்லைம்மா. எங்கேயுமே ரோடு போடல, எல்லா கோவில் ஆட்சி நடக்குது, எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல கூட ரோடு போடல. அவர் வந்து 5 வருஷம் 4 முடிய போகுது, ஒரு இடத்துல கூட ரோடு போடல. நிவாரணம் நிறையா கொடுத்தாரு அவர், வள்ளல் கொடவள்ளல். ஆனால் இது மாதிரி ஒரு மட்டமான ஆட்சி நான் பார்க்கல. போதுமா? நான் ஏற்கனவே திமுகவில் தான் இருந்தேன், கலைஞர் இருக்கும்போது திமுகவில் தான், கோபாலபுரத்தில் தான் நான் இருந்தேன் சின்ன வயசுலேருந்து. ஸ்டாலின்லாம் அப்போ படிச்சிருந்தார். ஆனால் இது மாதிரி ஒரு மட்டமான ஆட்சி நான் பார்க்கல. மது கடை ஒழிக்க மாட்டாங்க, மது இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்களா? அது சும்மா வரது அரசியலுக்கு வர்றதுக்கு கேட்பாங்க, மது கடை ஒழிப்போம் மது கடை ஒழிப்போம். யார் இருந்தாலும் ஒழிப்போம், ஏன்னா அதில் தான் பைசா, அரசியல் நடத்துறது அதில் தான் நன்றாங்க. அதனால் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அது புரியுதா? அது மாதிரி ஆட்சி மாற்றம் தேவை தான். புதுசாக ஒரு ஆள் வரணும், வந்தால் ஆட்சி நடத்துறது எப்படின்றது தெரியும். 2 பேரை மாற்றி மாற்றி சண்டை போட்டதுனால ஆட்சி மாற்றம் தேவை தான். அதேமாரி ஃப்ரீ பஸ்ஸை விட்டு ஆட்டோ இதுவே சவாரியே போச்சு, எல்லாம் உக்காந்துக்கிறாங்க. அந்த ஓலா ஊப்பரை கழிக்கிறாங்க, கட் பண்ணுறேன்றானா அதை கட் பண்ண மாட்டேன்றான். எல்லாம் ஒயிட் போர்டு 2 வீலர் வாங்கி வச்சுன்னு ஓட்டினுக்கிறான். ஆட்டோக்காரன் காலையிலேருந்து சாயந்தரம் உக்காந்துக்கிறாங்க. இதில் ஃப்ரீ பஸ்ஸு வேறு. ஃப்ரீ பஸ்ஸை விட்டு எல்லாரும் பழப்பும் கெடுத்து விட்டாங்க. ஆமாம், அது அவங்களே சொல்கிறாங்க. அது எதுக்கு விடணும்? அது 5 ரூபாய் டிக்கெட்டு போட்டு விட்டு போங்க, 7 ரூபாய் டிக்கெட்டு போட்டு போங்க, எதுக்கு ஃப்ரீ பஸ்ஸு? அப்புறம் பார்த்தா நான் இவ்வளோ பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டேன், வேறு எதுலேயும் எடுத்து கணக்கு காட்டுறது. அதில் இந்த ஸ்டாப்பிங்கில் எவ்வளோ பேர் நிறுத்தாதியே போகிறாங்க. பாவம் லேடிஸ் எல்லாம் கத்துறாங்க, லப்பன்னு பாவி கீவின்னு திட்டுறாங்க. எதுக்கு தேவை அது? அது யார் கூட சொல்கிறது ஃப்ரீ பஸ்? சொல்லுங்கள். ஃப்ரீ பஸ்ஸு தேவையில்லை. 5 ரூபாய் 7 ரூபாய் டிக்கெட்டு விட்டு போங்க, என்ன இருக்கா? யார் கேட்டாங்க உங்களா? அதனால தான் ஆட்சி மாறினால் எல்லாருக்கும் நன்மை நடக்கும். ஒரு வாட்டி பார்க்கணும் இவர் என்ன தான் பண்ணுறாரு. அதனால் ஆட்சி மாற்றம் தேவை தான். இப்போ 4 வருஷமா திமுக ஆட்சி செஞ்சு வந்தாங்க. இந்த ஆட்சியில் உங்களுக்கு ஏதோ நிறைகள் இல்லைன்னா ஏதோ குறைகள் எதுவும் இருக்கா? நிறைய குறை தான். நான் எதை சொல்கிறது, எல்லாமே குறை தான். எதுவுமே நிறைய சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் இந்த திமுக ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற ஏதோ கட்சி வந்தால் நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை நான் எப்படி சொல்ல முடியும்? மனசுக்குள்ள நினச்சிக்கலாம் எது வரணும் எது வரக்கூடாதுன்னு. இதை வெளிப்படையாக சொல்ல முடியுமா? குறைன்னு சொல்லலாம். எதனாலனாக்கா எங்கள் வாழ்வாதாரம் இப்போ வந்து பாருங்கள், 2 வீலரு ரேபிட்டோ 2 வீலர்லாம் விட்டாங்க. அவங்க வந்து ஓனி வண்டி வச்சு ஓட்டுறாங்க, நாங்கள் பப்ளிக் சர்வீஸ் வச்சு ஓட்டுறோம். நின்றுட்டு இருக்கோம் அந்த ஸ்டாண்டில். போல ஓப்போன்னு வந்து வீட்டான வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. நாங்கள் ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாக்க எங்களை வந்து கொலை குத்தகாளி மாரி பேசுகிறாங்க பப்ளிக். புதுசாக போட்ட ரோடுமே இந்த மழைக்கு குண்டுகுழி சரியில்லை தான். போட்ட ரோடும் வந்து மழையில் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஏன்னா அவங்க எப்படின்னா 2 பேரையும் பார்த்தாச்சு, 3வது ஒரு அணி வந்தாக்கா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு. இல்லைங்க, புதுசாக ஒரு ஆட்சி வரணும். 2 ஆட்சி பார்த்தாச்சு, புதுசாக ஆட்சி வந்தால் மாறுதல் கிடைக்கும். மாறுதல் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லா ஜனமும் பார்க்குறாங்க, நாங்களும் எதிர்பார்க்குறோம். எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. என்னுடைய ஆட்டோ டிரைவருடைய குறைகளை சொல்கிறேன். ஆட்டோ டிரைவர் வந்து நான் 90லேருந்து ஆட்டோ ஓட்டுறேன் சொந்தமாக. இன்னை வரைக்கும் ஆட்டோ ஓட்டி வட்டிக்காரனுங்க கடங்காரனுங்க தான் நான் பணத்தை கட்டிக்கின்னு வரேன் கண்டி. என் குழந்தை குட்டிங்களை முன்னேற்றத்துக்கு ஸ்கூல் ஃபீஸை கூட கட்ட முடியலன்னா தண்டலுக்காக வட்டிக்காக தான் வாங்குறது. அதனால் வந்து ரேபிட்டோ ஊப்பர்
ஓலான்னு தான் கூப்பிடுறாங்க. ஏதோ சவாரி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கிட்ட போனால் தம்பி உங்களை கூப்பிடலப்பா அதை ஓலா வருதுன்றாங்க. எங்களுக்கு ஏன் மீட்டர் கட்டணத்தை உயர்தம் பண்ணவில்லை? இதுக்கு யார் காரணம்? இதுக்கு ஐஎன்டிசி அந்த இதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நடத்தியும் இதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போகுது. அரசாங்கம் இதுக்கு எந்தனுடைய வழிமுறையும் எடுக்கலை. ஆட்டோ ஓட்டுற தமிழகத்தில் ஆட்டோ ஓட்டுற அத்தனை டிரைவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் இருக்காங்க. இதுக்கு ஒரு வழி பண்ணணும் இல்லையா அரசாங்கம்? இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, 4.5 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. இது வரைக்கும் ஒன்றும் அரசாங்கம் இதுக்கு ஒரு வழிமுறை இல்லைனாக்கா ஆட்டோ ஓட்டருடைய தொழிலாளருடைய வர்க்கம் என்ன ஆகும்? அதை கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் கண்ணோட்டமாக பார்க்கவில்லை. இனிமேலாவது கண்ணோட்டமாக பார்ப்பாங்களான்னு என்னுடைய கோரிக்கை. 2026 எலெக்ஷன் வரப்போகிறது இல்லை, அவங்களோட ஆதரவு யாருக்கு? 2026 வரப்போகுதுன்றது நிச்சயம்தான். இது மக்களுடைய நிர்வாகம். மக்கள் யாரை நம்பி ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் முதலமைச்சராக வர முடியும். நான் வரேன் நீ வரேன்னு ஒன்றா ஃபைட் பண்ணிக்கலாம், அதை ஒன்றா செஞ்சு காட்டலாம். மக்களுடைய ஒப்பீனியன்ஸ், மக்கள் மனசில் யார் குடியிருந்து இருக்கிறாங்களோ மக்களுடைய ஓப்பு அவங்களுக்கு தான். பரவாயில்ல, மகளிருக்கு ஓரளவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சும்மா மகளிருக்கு எல்லாரும் கொடுத்துட்டாங்களா? அதெல்லாம் எல்லாரும் கொடுத்துட்டாங்களான்றது அது தனி. மகளிருக்கு திட்டம் வகுத்துக்கிறாங்களா? அவ்வளோதான். மகளிருக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிறாங்களா? மகளிருக்கு திட்டம் வகுத்துக்கிறாங்க, அது பரவாயில்ல. எல்லாரும் கொடுத்துக்கிறாங்களா? அதே மாதிரி மகளிருக்கு பஸ் ஃப்ரீயா விடுறேன்னு சொல்லிட்டு ஆனா அவங்களே கொடுத்துட்டு அவங்களே இப்படி ஓசி பஸ்ன்னு சொல்றாங்க. அதை பத்தி ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எலெக்ஷன் கோசம் ஒரு ஸ்டண்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கோசம் பெல்ட் அடிக்கிறாங்க. அவ்வளோதான். வேற என்ன? எலெக்ஷன் கோசம் பெல்ட் அடிக்கிறாங்க. தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்திருக்கு. தாவேக்காலாம் போனே ஆகாது. தாவேக்காக்கு விஜய் ஃபஸ்ட்டு ரோட்டுக்கு இப்போ போராடணும். ரோட்டுக்கு வரணும். வீட்டில் இருந்து செய்தால் விஜய்க்கு மக்கள்கிட்ட ரீச் ஆக மாட்டார். மக்கள் ஜனம் கூடுது இருந்தால் கூட அவர் ரோட்டுக்கு வந்தால் அதனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். இறங்கி வரணும். வீட்டில் கூப்பிட்டு வச்சு பண்ணுறதெல்லாம் வேஸ்ட். இறந்தவங்களுக்கு 20 லட்சம் கொடுத்தாரு. அது ஒரு பப்ளிக் மேடை போட்டு அதே இறந்த இடத்துலையே பப்ளிக் மேடை போட்டு தவறு யார் மேலே ஆச்சோ என்ன ஆவோ தெரியாது. தவறு என் மேலே கூட இருக்கலாம். ஆனால் மன்னிச்சிங்கன்னு சொல்லிவிட்டு பண்ணியிருந்தாருன்னா அதனுடைய எஃபெக்ட்டு வேறு மாதிரி ரீச் ஆகிருக்கும். எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஏதோ ஏழைங்களுக்கு ஏதோ செய்தால் தானே நாங்கள் இது பண்ணுறதுக்கு. எதுவுமே செய்ய மாட்டுறாங்களே. ரோட்டோட கடையில் எங்களுக்கு யாரும் எதுவும் செய்யலை. நாங்கள் இந்த 15 வருஷமாக கடை வச்சுக்கிறோம். ஒரு லோன் கூட கிடையாது எங்களுக்கு. எதுவுமே நாங்கள் உழைச்சி தான் சம்பாதிச்சு தான் பண்ணுறோம். இதிலே ஆளுகள் அராஜனம் பண்ணுறாங்க. எதுவுமே இல்லைப்பா, ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் அந்த 15 வருஷமாக கடை போட்டுனுக்குறோம். எங்கள் உழைப்பு தான் போகுது. நாங்கள் தான் கஷ்டப்பட்டு வைக்கிறோம். எங்களுக்கு 10 ரூபா யாரும் கொடுத்து ஹெல்ப் பண்ணல. ஒரு லோன் கூட தர மாட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து பெண்களுக்காகவே நிறைய நிதி ஒதுக்கியிருக்கேன். அத்தனையும் போய் எல்லாம் உண்மையே இல்லை. எங்களுக்கு எதுவுமே இல்லை, தரவே இல்லை. இப்போ நாங்கள்லாம் குடிக்கார புருஷனை வச்சு அவ்வளோ கஷ்டப்படுறோம். பெண்கள் சம்பாரித்து அவனுக்கு குடிக்க நாங்கள் கொடுத்துட்டு வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். அந்த குடியை நிப்பாட்டலாம்ல? இல்லையே. நாங்கள் தான் அடி உதவி வாங்கிக்கின்னு கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துக்கிறோம். அந்த குடியால் தான் அவங்க பணக்காராயும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் சீரழியுது. எங்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம உழைக்கிறது தான் மிச்சம். நம்ம யாரை பற்றியும் குறை சொல்ல முடியாது.